விக்ரம் வந்து நான் டாப் 5ல் வச்சு தாங்க பார்த்தேன். ஆனால் நேற்று அவரோட கோவத்தையும் அந்த அக்ரெசிவ்னஸையும் பார்க்குறப்ப வந்து நிச்சயமாக அவர் ஃபைனல் போவார் அப்படிங்கிறது இல்லைங்க. அவ்வளோ அக்ரெசிவ்னஸ். ஏதோ ஐயனார் சாமி வந்து மாதிரி ஆடிட்டார். அது தேவையே இல்லாதது. நிச்சயமாக திவ்யா மேலே தப்பு இருக்குது. தப்பு இல்லாமல் இல்லை. திவ்யா வந்து அடுத்தவங்களோட மூடு என்ன, மைண்ட் செட் என்னன்னு தெரிஞ்சு தான் பேசவே செய்யணும். அவங்க பார்வதி ஒரு மூடில் இருந்திருக்காங்க. இவங்க கனி போன ஒரு எவிக்ஷனில் ஆனதில் வந்து இவரும் அப்செட்டாக இருந்தார், சபரி அப்செட்டாக இருந்தாங்க, எல்லாருமே அப்செட்டாக இருந்தாங்க. அந்த நேரம் ஆரம்பிச்சிருக்கக்கூடாது. ஓகே, ஷீ ஸ்டார்டட். அப்படின்னாலுமே சுபிக்ஷா கூட தான் அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. விக்ரம் அதில் ஏன் போய் இன்வால்வ் ஆனார்? சுபிக்ஷாவும் அவங்களும் அமைதியாக பேசிகிட்டு இருந்தாங்க. விக்ரம் வாண்டடாக உள்ளே போயிட்டு அந்த சண்டையை பெருசு பண்ணிவிட்டு திருப்பி தான் ஒய்ஃபை இழுத்து அந்த அவங்க ஒய்ஃபை அவங்க பெருசாலாம் எதுவும் சொல்ல, தப்பான வார்த்தை விடவே இல்லை. அப்படிங்கிறப்ப அதை பெருசாக பேசி அதை பெருசாக சண்டை போட்டு அதை அவங்களையும் ட்ரிகர் பண்ணி சாமியாட்டம் ஆண்டா யார் தாங்க பயப்பட மாட்டாங்க. அது பார்க்கவே பயமாக இருந்துச்சு. அந்த ப்ரொமோ பார்க்கவே அவ்வளோ பயமாக இருந்துச்சு. விக்ரம் தயவு செஞ்சு இந்த மாதிரி நீங்கள் கோவப்படுவீங்க அப்படின்னா அதை உங்கள் வீட்டு லேடிஸ் கூட வச்சுக்கோங்க. கட்டாயமாக ஷோவில் இன்னொரு லேடி கூட நீங்கள் அப்படி வச்சுக்காதீங்க. அது டூ ராங். நீங்கள் ஃபைனலுக்கு வர தகுதியே கிடையாது விக்ரமுக்கு.